தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 27/3/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஒரு நல் ஆலோசனையும் அறிவுரையும் வாக்குத்தத்தமும் என்னவென்றால், அவர் நம்முடன் இருக்கின்றார். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், கண்ணீர்கள் வந்த போதிலும் நாம் எள்ளளவு கூட அவருடைய மேல் உள்ள விசுவாசத்தை விட்டு விலகாமல் காணப்பட்ட நம்முடைய ஒரு விசுவாசத்தை, நம்முடைய அவர் மேல் உள்ள ஒரு நம்பிக்கையை கண்டு அவர் மகிழ்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கூறுகின்றார். பிரியமானவர்களே, என்னவென்றால் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவாராம். உங்களில் அநேகர் ஏதோ வியாதியில் காணப்பட்டு நான் மரித்து விடுவேனோ, எனது ஆயுசு முடிந்து விட்டதா, அப்படி என்னால் பரலோகத்துக்கு செல்வனா என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? உங்களை பார்த்து கூறுகின்றார், சாவு உங்களுக்கு வருவதில்லை. நீங்கள் பூரண வயதுள்ளவர்களாக பின்புதான் கர்த்தர் உங்களை எடுத்துக்கொள்வார். அவர் உங்கள் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அது மட்டுமல்ல, அவர் உங்களுடைய முகங்களிலிருந்து நீங்கள் உங்களுடைய வேதனையினாலும் வருத்தங்களினாலும் நிந்தையினாலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கூறின வசை சொற்களினாலும் வடித்த கண்ணீரை துடைத்து தமது ஜனமாகிய உங்களுடைய இந்த நிந்தையையும் அவமானத்தையும் நீக்கிவிட்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற காரியத்தில் இரட்டிப்பான நன்மையை தந்து உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, அவர் உங்களது விசுவாசத்தை பார்த்து மகிழ்கின்றார். ஆகவே மரண பயத்தை விட்டுவிடுங்கள், கண்ணீரை துடைத்து விடுங்கள், நிந்தையையும் அவமானத்தையும் கர்த்தர் நீக்கிவிட்டார். இரட்டிப்பான நன்மையால் உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதித்து விட்டார். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக மரண பயத்தில் காணப்பட்ட சகோதரனுக்கும் சகோதரிக்கும் உன் விசுவாசத்தை கண்டு மகிழ்கின்றேன். இனி மரணம் உன்னை நெருங்குவதில்லை. உன் மரணத்தை ஜெயமாக விழுங்கிவிட்டேன். நீ தீர்க்க ஆயுசுடன் வாழ்வாய். உன் முகத்தில் உள்ள கண்ணீரை துடைத்து விட்டேன். நிந்தையும் அவமானத்தையும் எடுத்து இரட்டிப்பான நன்மையால் நிறைத்து விட்டேன் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனும் சகோதரியும் இன்னும் அதிகமாக விசுவாசத்தில் வளர்ந்து உம்மை விட்டு ஒரு நாளும் பிரியாத நல்ல பங்கை தெரிந்து கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் விசுவாசத்தில் வளர கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.